Hello friends, welcome back to the new video in Pradap unboxing videos. இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோனிகா மலோட்டா 226 அந்த காப்பியர் மிஷினோட ஃபீச்சர் யூனிட் வந்து பார்த்தலாம். இதில் இருக்க ஒவ்வொரு ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அது வந்து பிகினர் லெவலில் ஜெராக்ஸ் கடை வச்சுருக்கவங்க அவங்களுக்குலாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் எங்கே வாங்கலாம், இதோட ரேட்லாம் எப்படி இருக்கும், குவாலிட்டி என்னென்ன இதிலெல்லாம் போகும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி வந்து இந்த ஃபியூச்சர் யூனிட் வந்து இன்றைக்கி வந்து மாற்றியாச்சு. அந்த மாற்றின புது பீஸ் வந்து மிஷினில் ஃபிக்ஸ் பண்ணாச்சு. அதோட பழைய யூனிட் அது வந்து இன்றைக்கி வீடியோவில் பார்த்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் ஆஃப் த மிஷின் அப்படின்னு சொல்லுவோம். ஃபியூச்சர் யூனிட் வந்து முக்கியமான ஒரு பார்ட் இந்த காப்பியர் மிஷினில். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ண பாருங்கள். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபியூச்சர் யூனிட். இது பழைய யூனிட் தான், புதுசு கிடையாது. புதுசு வந்து மிஷினில் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அப்புறம் இது எதுக்கு வச்சுருக்க பார்த்தீங்களா, ஏதாவது ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் எதுவும் போச்சுன்னா அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் அது வச்சுருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெயிட்டாக இருக்கும். வெளியே எடுத்தால் அப்படி தான் இருக்கும். இந்த ஃபியூச்சர் யூனிட் வந்து நம்ம புதுசாக வாங்கினப்போ எனக்கு வந்து 12,000 ஆச்சு. இது மட்டுமே 12,000 ஆச்சு. செகண்ட் ஹேண்டில் வாங்கினா 8,000 சொன்னாங்க. செகண்ட் ஹேண்டை வாங்கி மறுபடியும் அதுக்கு செலவு பண்ணுறதுக்கு நம்ம புதுசாக வாங்கலான்னு புதுசு வாங்கிட்டேன். இல்லைங்களா, செகண்ட் ஹேண்டில் வந்து நம்ம எந்த அளவுக்கு உறுதியாக இருக்குன்னு சொல்ல முடியாது. புதுசு வாங்கிட்டால் நம்ம வந்து கொஞ்சம் ஒரு நம்பிக்கையாக வந்து அந்த மிஷினை ரன் பண்ணலாம். இல்லைன்னா அது எப்போ போகும் போகாது அப்படின்னு நம்ம வந்து பார்த்துட்ருக்கணும். இது வந்து ஒரு சின்ன ஒரு மைனஸ் மிஸ்டேக் தான், செய்ய முடியல. அந்த ஃபியூச்சர்னால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரோல் வந்து போயிடுச்சு. இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அடி வாங்கிடுச்சு. அதனால மற்றபடி ஆகிப்போச்சு. அது எதனால் ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து இந்த பைபாஸில் வந்து நம்ம வந்து காப்பி எடுக்கிறோம்ல, அப்போ வந்து இந்த ஸ்டேப்லர் பின் ஏதாவது வந்து இதில் மாட்டியிருக்கும். அதனால தான் அது வந்து போனதுக்கு காரணம்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் அது மாதிரி தான் ஆகும். அதனால் நம்ம வந்து அந்த பைபாஸில் பேப்பர் காப்பி எடுக்கிறப்ப பேப்பர் வைக்கிறப்ப நல்லா வந்து அதை தொடச்சிட்டு நல்லா 1க்கு 2 டைம் பார்த்துட்டு தான் அதை வந்து பைபாஸில் வந்து பேப்பர் யூஸ் பண்ணணும். இல்லைன்னா சின்ன இதானாலும் பெரிய இதில் போய் கொண்டு விட்டுரும். ப்ராடக்ட் மேக்னு பார்த்தா சைனா தான், இந்தியன் கிடையாது, சைனாவில் தான் இருக்குது. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி மற்றும் ஒரு பிரதாப் அன்பாக்சிங் வீடியோவில் மற்றும் ஒரு வீடியோவில் உங்கள் சந்திக்கும் உங்களிடம் விடைபெறுவது பிரதாப். நன்றி, வணக்கம்.